ஈஸ்வரிக்கு ஐஸ்வர்யா அப்படி பேசுறத பார்த்தா செம்ம பதட்டமா இருக்கு. என்ன சித்ரா, இவ போற போக்க பார்த்தா உண்மையை சொல்லிடுவா போலயே. ஏன் ஐஸ்வர்யா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? உடனே ஐஸ்வர்யா, நான் தப்பு பண்ணந்தான், ஆனா என்னை தப்பு பண்ண தூண்டி விட்டது நீங்க தானே. தப்பு பண்றவங்களை விட தப்பு பண்ண தூண்டி விட்டவங்களுக்கு தான் தண்டனை அதிகமா, எனக்கு தெரியும். நீங்க அந்த வீட்டில் இருக்கவே கூடாது. சேது உடனே தமிழ்ச்செல்வியோட காலில் போய் விழுறாரு. தமிழ், இனிமே சத்தியமா உன்னை எப்பவுமே நான் சந்தேகப்படவே மாட்டேன் தமிழ். நானும் நீயும் நம்ம குழந்தைங்களும் எல்லாருமே சந்தோஷமா வாழணும் தமிழ். எனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன மருமகள் சீரியல்ல ஐஸ்வர்யாவை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சேது கிட்ட சொல்றாங்க. சேது டாக்டர், ஐஸ்வர்யாவை எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டருங்க இதுக்கு ஒரே வழிதான்ப்பா இருக்கு. அவங்க பிளட்டு ஃபுல்லா விஷம் பரவிடுச்சு. அதனால அவங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசாக பிளட் ஏற்றினா மட்டும்தான் இவங்களை காப்பாற்ற முடியும். அதுவும் இல்லாமல் அவங்களோட பிளட் குரூப் வேறு ரொம்ப ரேரான பிளட் குரூப்பாக வேறு இருக்குது. நான் எல்லா பிளட் பேங்க்லேயும் சொல்லி வச்சுருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் பிளட்டு கிடச்சிட்டா மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சேது ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ராஜாங்கக்கிட்ட அப்படியே சொல்கிறாரு. ராஜாங்கமும் அங்கேருந்து அடித்து பிடிச்சி ஓடிடுறாரு. என்ன சேது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா, தேல் மீனாட்சியை கடிக்க வந்திருக்கும் போல, அதை காப்பாற்றுறதுக்காக ஐஸ்வர்யா போனப்ப ஐஸ்வர்யாவை தேல் கடிச்சிருச்சுப்பா. இப்போ அவள் உயிருக்கு போராடிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் மலர் மூலியமா தெரிய வருது. தமிழ்ச்செல்வியும் அவங்க கூட காலேஜில் படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூட்டிட்டு பிளட் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. டாக்டருங்க அவங்கள பார்த்துட்டு நீங்களாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர், நாங்களாம் மதுரை மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ தேல் கடிச்சிட்டு ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிளட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் அவங்கள உள்ளே கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட இருந்து பிளட்டை டொனேஷனாக வாங்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கின பிளட்டு ஐஸ்வர்யாவுக்கு ஒத்து போச்சு. இப்போ சேது கிட்ட டாக்டருங்க அவங்களுக்கு பிளட் மாற்றி அவங்கள காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல நேரத்தில் பிளட் கிடைச்சதுனால தான் அவங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. சேது டாக்டர் கிட்ட அவங்களுக்கு பிளட் யார் மேடம் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதோ இங்கே நின்றுட்டு இருக்காங்களே, அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வியை கை காட்டுறாங்க. தமிழ்ச்செல்வியை பார்த்து சேது ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாங்கமும், அம்மா தமிழ், நீ இல்லைன்னா ஐஸ்வர்யாவை காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் உடனே இதில் என்ன இருக்குது, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தானே நான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன். என் கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போகிறத நான் எப்படி ஒத்துப்பேன்? பரவாயில்ல, நீங்கள் போய் ஐஸ்வர்யாவை பாருங்க அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்கிறாங்க. சேதுவும் ஐஸ்வர்யாவை பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க. ஐஸ்வர்யா மெதுவா மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சேதுவும், என்ன ஐஸ்வர்யா, ஏன் இப்படி பண்ணிட்ட? தேலுன்னு தெரிஞ்சதுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல. இப்ப பாரு, உன் உயிர் போய் இப்ப மறுபிறவி எடுத்து வந்திருக்க அப்படின்னு சேது சொல்றாரு. ஐஸ்வர்யா உடனே, எனக்கு பிளட் டொனேட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இந்த சாவித்திரி உடனே, உன்னோட ஓரகத்தி தான் உனக்கு ரத்தத்தை கொடுத்து உயிரை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவளால் தான் இப்போ நீ உயிரோட மறுபிறவி எடுத்து வந்திருக்க. அவள் ரத்தம் கொடுக்கலனா இப்போ நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. சேது உடனே, ஏன் ஐஸ்வர்யா அழுகுற? இந்த நேரத்தில் நீ அழுகக்கூடாது. அதான் உன் உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லை, இனிமேல் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யா உடனே நான் அதுக்காக அழமாமா, நான் தமிழ்ச்செல்விக்கு எத்தனையோ கெடுதல் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னோட உயிர் போகக்கூடாதுன்னு தமிழ்ச்செல்வி தான் ரத்தம் கொடுத்து என்னை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரிக்கு ஐஸ்வர்யா அப்படி பேசுறத பார்த்தா செம்ம பதட்டமா இருக்கு. என்ன சித்ரா, இவ போற போக்க பார்த்தா உண்மையை சொல்லிடுவா போலயே, இரு அவளோட வாயை கொஞ்ச நேரத்துக்கு மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எதுக்கு ஐஸ்வர்யா, இப்ப நீ முதல்ல ரெஸ்ட் எடு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. சாவித்ரி, மதனி, அவ ஏதோ சொல்ல வரால, அவளை விடுங்க, என்னதான் சொல்றான்னு பாப்பமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி, அத்தாச்சி, அவளே மயக்கத்துல இருக்கா, ஏதேதோ உளர்றா, அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஐஸ்வர்யா, இப்ப நீ நல்லா தான் இருக்க, நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சாவித்திரி சொல்றாங்க. ஐஸ்வர்யா மெதுவா, மாமா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் மாமா, இந்த நேரத்துல கூட நான் அந்த உண்மையை சொல்லலைன்னா நான்லாம் ஒரு மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஐஸ்வர்யா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சேது கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, ஆமா மாமா, அன்னைக்கு தமிழ்ச்செல்வி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை பற்றி பேசுனதுனால தானே அந்த கல்யாணத்தை நடத்தினாங்க. அதனால தானே நீங்களும் அவளை தள்ளி வச்சிங்க. ஆனால் உண்மையிலேயே அன்னைக்கு ஃபோன் பண்ணது நான் தான் மாமா, நான் தான் தமிழ்ச்செல்வியோட குரலில் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மொத்த குடும்பமும் ஷாக்காகி நிற்கிறாங்க. சேது கோபத்தில், என்ன ஐஸ்வர்யா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மாமா, உங்களை நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன், உங்கள் கூட எப்படியாவது சேரணும் அப்படின்றதுனால தான் மாமா இப்படி பண்ணேன். உங்களை என்னால் விட்டு கொடுக்க முடியல மாமா, நீங்கள் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்றதுனால தான் மாமா இப்படி பண்ணேன். அது கூட நானாக பண்ணல மாமா, ஈஸ்வரி ஆண்டி தான் எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரியை பார்த்த ராஜாங்கம், ஈஸ்வரி, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சாவித்திரி, அப்பவே எனக்கு இவங்க மேல சந்தேகம் இருந்துச்சுன்னு, மதனியும் ஐஸ்வர்யாவும் கூடி கூடி பேசும்போதே எனக்கு ஏதோ சரியில்லைன்னு பட்டுச்சு. ஆனா இந்த அளவுக்கு பெருசா பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலனே அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யா, மாமா, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக தான் ஆண்டவன் எனக்கு தண்டனையா என் உயிரை எடுத்து தமிழ் மூலமே எனக்கு மறுபிறவியே கொடுத்துருக்கான். இப்போவும் நான் தமிழ்ச்செல்விக்கு துரோகம் பண்ணேன்னா கண்டிப்பா அந்த கடவுள் என்னை மன்னிக்கவே மாட்டார் மாமா. கல்யாணம் ஆனதுலேருந்து நானும் உங்கள் கூட எப்படியாவது சேரணும்னு எத்தனையோ வழியில் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்.
ஆனால் என்னால் சுத்தமாக முடியல மாமா. நீங்கள் தமிழ்ச்செல்வி மேலே வச்சிருக்கிற லவ் உண்மை மாமா. அதை யாராலையும் உடைக்க முடியாதுன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நான் இப்போவே எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு ஓடி போயிடுறேன் மாமா. நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் நான் அனுபவிக்க போகிறேன் பாருங்களேன். உடனே ராஜாங்கம், என்ன தைரியம் தான் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இப்போ அசால்ட்டாக சொல்லுவ அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யாவால் எதுவுமே பேச முடியல, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சேது வந்து உடனே, அப்பா இப்போ என்னப்பா பண்ணுறது, அப்போவே சாமி சொல்லுச்சு இல்லை, தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை, இத்தனை பாரத்தை அவள் எப்படி தாங்கிட்டு இருக்கானே தெரியல, அப்போ நான் தான்ப்பா புரிஞ்சிக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மோகனா, ஆமாயா சேது, நான் கூட தமிழ்ச்செல்வியை பற்றி தப்பாக நினச்சிட்டேன். இப்போ பாரு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஐஸ்வர்யா தான் நமக்கு இப்போ தான் தெரிய வருது. அதுவும் நல்லதுக்கு தான்யா, எப்படியாவது தமிழ்கிட்ட போய் பேசி நம்ம கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துடலாம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல, பயத்தில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ ராஜாங்கம், ஈஸ்வரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களை எல்லாரையும் அங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா உடனே, மாமா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ண தப்புக்காக என்னை வெறுத்து என்னை ஒதுக்கிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. சேதுவால் எதுவுமே பேச முடியல, வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதும் ஈஸ்வரி ஐஸ்வர்யா கிட்ட போகிறாங்க. ஏன் ஐஸ்வர்யா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? இப்போ எதுக்கு எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொன்ன? உன்னால எல்லாம் போச்சு, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா, இல்ல ஆண்டி, என்னால் அந்த குற்ற உணர்ச்சியை தாங்கிக்கவே முடியல, எப்போ என்ன நடக்க போகுதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு மாமா மேலே சாமி வந்து சொல்லுச்சு இல்ல, அப்ப இருந்தே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப பாருங்க, என்னோட உயிரையே கடவுள் எடுக்க பார்த்துட்டாங்க. இருந்தாலும் மறுபடியும் தமிழ் ரூபத்துல கடவுள் எனக்கு என்னோட உயிரை கொடுத்துருக்காரு. இப்பவும் நான் தமிழ்ச்செல்விக்கு துரோகம் பண்ணேன்னா கண்டிப்பா என்னை கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. அப்ப சித்ரா, ஏண்டி நீ தான் மாட்டிக்கிட்ட, சரி எங்களை ஏண்டி மாட்டி விட்ட அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஐஸ்வர்யா, இல்லை ஆண்டி, நான் தப்பு பண்ணந்தான், ஆனால் என்னை தப்பு பண்ண தூண்டி விட்டது நீங்கள் தானே. தப்பு பண்ணுறவங்கள விட தப்பு பண்ண தூண்டி விட்டவங்களுக்கு தான் தண்டனை அதிகமாக எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது. சேது மாமாவும் தமிழ்ச்செல்வியும் நல்லபடியாக இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வியோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. தமிழும் வீட்டு வாசல் வரைக்கும் வந்தும் வீட்டுக்குள்ளே வராமல் வெளியே நிற்கிறாங்க. ராஜாங்கம் உடனே, மா தமிழ்ச்செல்வி உள்ள வாமா, உன் மேலதான் எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு வெளியே தயங்கி நிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேது, ஆமா தமிழ், என்னை தயவு செய்து மன்னிச்சிடு தமிழ், நான் தான் உன்னை சரியா புரிஞ்சிக்காம உன் மேல எதோ சந்தேகப்பட்டு நான் இப்படி தப்பா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சேது சொல்றாரு. உடனே தமிழ், எப்படியோ என் மேல தப்பு இல்லைன்றது நிரூபணம் ஆயிடுச்சு, அதுவே எனக்கு போதும், நான் கிளம்புறேன், என் குழந்தைங்களை மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் வந்த வழியே பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜாங்கம், என்னம்மா தமிழ் இப்படி சொல்கிற, நீ வாமா, நீதாம்மா இந்த வீட்டு மருமக, நீயும் சேதுவும் சந்தோஷமாக இந்த குழந்தைங்களோட வாழணுமா, அதை நாங்கள் எல்லாரும் எங்கள் கண்ணால் பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ், எப்படிங்க இவர் கூட வாழ முடியும்? 6 மாதத்துக்கு ஒரு தடவை என் மேலே சந்தேகப்படுற இவர் கூட என்னால் எப்படி வாழ முடியும்? புருஷன் பொண்டாட்டிக்கு முதல் கடமையே பரஸ்பர நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையே இல்லாத இந்த மனுஷன் கூட என்னால் எப்படி வாழ முடியும்? இன்னைக்கு ஐஸ்வர்யா உண்மையை சொன்னதுனால என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபணமாச்சு. அதே நேரத்தில் நாளைக்கு வேற ஒருத்தவங்க என்னை பற்றி தப்பாக சொன்னால் அப்பவும் என்னை இவர் சந்தேகப்பட்டு வெளியே அனுப்ப மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு நான் தனியாகவே வாழ பழகிக்கிறேன், எனக்கு என் குழந்தை மட்டும் போதும், தயவு செஞ்சு என் குழந்தைங்களே என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. சேது உடனே தமிழ்ச்செல்வியோட காலில் போய் விழுறாரு. தமிழ், இனிமேல் சத்தியமாக உன்னை எப்போவுமே நான் சந்தேகப்படவே மாட்டேன் தமிழ், உன்னை பற்றி எல்லாமே எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு, நானும் நீயும் நம்ம குழந்தைங்களும் எல்லாருமே சந்தோஷமாக வாழணும் தமிழ், எனக்கு கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மாச்சி, தமிழ் அதான் என் பேரன் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து சொல்கிறான்ல, இந்த ஒரு தடவை அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பாராமா அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த குடும்பமும் சொல்கிறதுனால தமிழ் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தன்னோட குழந்தைங்க அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறதையும் நினைக்கிறாங்க. அவங்களோட குழந்தைங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றத யோசித்து இதுக்கு ஒத்துக்கிறாங்க தமிழ். ஆனால் ஒரு கண்டிஷனையும் போடுறாங்க தமிழ், நான் இவரை ஏற்றுக்கணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ராஜாங்கம் சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஊர் தலைவர் முன்னாடியும் ஊர் மக்கள் முன்னாடியும் திரும்பவும் தாலி கட்ட ஏற்பாடு பண்றாரு. சேதுவும் தமிழ்ச்செல்வி கழுத்துல தாலி கட்டுறாரு. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஈஸ்வரியும் சித்ராவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. சாவித்திரியும் தாமரையும் வெளியே நின்றுக்கிட்டு, ஏண்டி இப்ப இவங்க 2 பேரும் எங்க போவாங்க? சோத்துக்கே இவங்களுக்கு இப்ப வழி இல்லை, எல்லாத்தையும் புடுங்கிட்டு அண்ணன் இப்ப விரட்டி விட்டாரு, இப்ப இவங்க எங்க போவாங்க? எங்கேயாவது கோவிலில் போய் உட்காந்து பிச்சை எடுக்க தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாவித்திரி சொல்லி சிரிக்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே ஈஸ்வரியும் சித்ராவும் சாவித்திரியும் தாமரையும் முறைச்சி பார்த்துக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ராஜாங்கம் சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் ஆசீர்வாதம் பண்றாங்க. இதோட இந்த கதையை முடிச்சு இந்த சீரியலுக்கு சுபம்னு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.